பெருமாள் முருகன் சிறுகதைகள். கடைவீதியில் ஒருவன். வாசிப்பது சந்தீப். உலகமே இந்த வீதிதான். முதலும் முடிவுமற்ற நீண்ட கடைவீதி. இத்தனை ஆண்டுகளை செலவழித்து கண்டு கொண்டிருக்கிறான். அறிந்ததும் விண்ணை முட்டும் உற்சாகத்தில் அவன் குதித்தாடவில்லை. இருள் சொப்பிய வனாந்தரத்திற்குள் தன்னன் தனியாய்விடப்பட்ட குழந்தை நிலை. நேற்றுவரை இந்த அவஸ்தைகள் எதுவும் இன்றி பெருத்த நிம்மதியோடு இருந்தான். அவனுக்குத் தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு கடைதான். வெளியே சென்று பொருட்கள் வாங்கத் தொடங்கிய காலத்தில் அவனைக் கைப்பிடித்து அழைத்துச் சென்றவர்கள் இந்த வீதியின் மூலையில் எல்லோர் கண்களுக்கும் தெரியும்படி வாயில் அமைந்த அந்தக் கடையைக் காட்டினார்கள். அதற்கப்புறம் வேறு கடைகளைத் தேட வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ நேரவில்லை. பழகிப் போனது கூட காரணமாக இருக்கலாம். குறிப்பிட்ட தடத்தை விட்டு விலக ஒருபோதும் அனுமதிக்காத கைவிலங்கு பழக்கமான ஒன்றுதான். கண்ணுக்குத் தெரியாமல் பிணைக்கப்பட்ட சங்கிலி அவனையும் நடத்தியிருக்க வேண்டும். தேவையின் போது நடந்தோ மிதிவண்டியிலோ வேகமாக அந்தக் கடையை நோக்கிப் போவான். அங்கே பெரும் வசீகரமிருந்தது. அகன்ற வாயில் கொண்ட கடையில் வேலையாட்கள் எத்தனையோ பேர். உண்மையில் வேலையாட்கள் என்று யாருமில்லை. எல்லோருக்கும் ஒரே தகுதிதான் என்றார்கள். பொருள் எடுத்துக் கொடுப்பவர்க்கும் காசு வாங்கி போடுபவர்க்கும் வேறுபாடில்லை. யாரும் யாரையும் மரியாதை இல்லாமல் அழைப்பதில்லை. அந்தக் கடை நடக்கும் அழகை வெகுநேரம் பார்த்துக் கொண்டே இருப்பான். எப்போதும் கூட்டம் நிறைந்திருக்கும் என்றாலும் பொறுமை போய்விடாது. சலிப்பு வராது. அவன் முறை வரும் வரையில் காத்திருப்பதில் பெரும் சுகம் கிடைக்கும். அங்கே காத்திருப்பது என்பதே பெருமைக்குரிய விஷயம். கடை பெரிதாக இருந்தாலும் அங்கே ஒரே ஒரு ஜாடிதான் உண்டு. எந்த ரசாயனத்தில் செய்யப்பட்டது என்பது தெரியவில்லை. ஆனால் பிரமாண்டமானது. அது அங்கே வந்து நூற்றாண்டு கடந்திருக்கும் எனக் கேள்விப்பட்டிருக்கிறான். அழுக்கின் நுனியும் பட்டுவிடாமல் பளிச்சென்று இருக்கும். எந்த நேரத்தில் சுத்தம் செய்வார்களோ அல்லது அதன் அமைப்பே அப்படித்தானோ. 10-20 ஆட்கள் அதற்குள் தாராளமாக உட்கார்ந்து கொண்டு சாவகாசமாக பேசவோ சீட்டு விளையாடவோ முடியும். அதன் அடிப்பகுதியில் புகை சூழ்ந்திருப்பதால் உள்ளே நடப்பது ஒன்றையும் காண முடியாது. எந்தப் பொருள் கேட்டாலும் வெகுலாவகமாக அதற்குள் கையை நுழைத்தவுடன் வந்து சேர்ந்துவிடும். பல பேர் ஒரே இடத்தில் இருந்து நடத்தும் மிகப்பெரிய மாயாஜாலக் காட்சி. அதற்குள்ளிருந்து அபூர்வமான பொருள்களை எல்லாம் பெற்றிருப்பவர்கள் அநேகம். காத்திருக்கும் சமயங்களில் அத்தகைய கதைகளை விஸ்தாரமாகச் சொல்லிக்கொண்டு பலர் இருப்பார்கள். அவற்றை எல்லாம் நம்பாவிட்டாலும் அவனே நேரில் கண்டதை நம்பித்தானே ஆகஸ்ட் வேண்டும். நூற்றாண்டுகளையும் தேசங்களையும் கடந்து பேய் அடித்து முகத்துடன் இந்தக் கடையை அடைந்த ஒருவரை அவனே கண்டான். அன்றைக்கு புயல் அடித்து ஓய்ந்திருந்தது. ஊரெங்கும் ஊளைக்குரல்களின் நெடி. ஆனால் கடைக்கு எதுவும் ஆகஸ்டவில்லை. வந்தவர் தனக்கு ஒரு யானை வேண்டும் என்றார். ஜாடியின் வாயகன்று யானை எழும்பியது. ஒரு ரப்பர் பந்தை தூக்கி விசிறுவது போல எளிதாக யானையை தூக்கி வெளியே எறிந்தனர். அது காதை ஆட்டியபடி பவ்யமாக நின்றது. இதுதானோ என்று கேட்ட ஊழியர்கள் முகத்தில் என்றுமில்லாத பெருமிதம். வந்தவர் முகத்தில் திருப்தியில்லை. அவர் தனக்குத் தேவையானதைப் பற்றி வருணிக்கத் தொடங்கினார். இப்படியான யானை எங்கும் கிடைக்கிறதே என்னும் பாவனையில் அவர் பேசினார். உடனே கல்லாவில் அமர்ந்திருந்தவரே எழுந்து வந்தார். ஒரே திசையில் விரித்து பார்த்தபடி உட்கார்ந்திருக்கும் அவரது திறமை பற்றி அதுவரை யாருக்கும் தெரியாது. யானை கேட்டவரைப் போல வேறு வேறு வித்தியாசமான பொருட்கள் வாங்க வந்த யாராவது கண்டுமிருக்கலாம். எழுந்ததும் சாமி மாடு போல வெளியே நின்றிருந்த யானையை நோக்கிக் கையசைத்தார். அது மிகச் சாதுவாக வெளியேறி உரத்த பிளறலோடு வீதியில் ஓடிச்சட்டென்று மறைந்து போனது. அது ஓடிய வேகத்தில் ஊரிலிருந்து பலரை மிதித்துத் துவைத்துவிடும் என்று பயந்தார்கள். காற்றேறி வெளியில் கலந்துவிட்ட அதிசயத்தைக் காண முடிந்தது. அதைவிட அதிசயம் அதற்கப்புறம் நடந்ததுதான். கல்லாக்காரர் வெகுதோரணையோடு ஜாடியைச் சுற்றி வந்தார்.
வெளியே காத்திருந்தவர்களை நோக்கி புன்னகை காட்டினார். பின்னால் கட்டியிருந்த கையை பட்டென்று எடுத்து ஜாடிக்குள் நுழைத்தார். நுழைத்த வேகத்தில் கால்களை மடித்துக் குறுகிக் கிடந்த யானை ஒன்றை வெளியே வீசினார். பழைய யானை நின்றிருந்த அதே இடத்தில் இதுவும் வந்து நின்றது. கேட்டவருக்கு உகந்த எல்லாவற்றையும் கொண்டிருந்தது. அவர் திக்கு முக்காடிப் போனார். அதற்குப் பிறகு அந்த கடையின் பெருமையை விளக்கி ஆட்களைப் பிடிப்பதே அவர் வேலையாயிற்று என்று கேள்விப்பட்டான். கடையின் இன்னொரு விசேஷம் அதன் அடையா நெடுங்கதவு. உண்மையில் அதற்குக் கதவுகளே கிடையாது. எப்போதுமே அடைபடாத 24 மணி நேர கடை. எத்தனை பெரிய நெருக்கடியிலும் துளித்திரைகளை தொங்கவிட்டுக் கொண்டு விநியோகம் நடக்கும். பந்திலும் விடுமுறையிலும் கூட கடை இருக்கும். நம்பிப் போகலாம். அப்பேற்பட்ட கடையைப் பற்றி யாரேனும் குறை சொல்லிவிட்டால் அவர் களின் பரம்பரையே நாறிவிடும். அதை எப்படி வடிவமைத்து எதிர்கொள்வது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். வேறு வேறு கடைகளில் தொங்கிக் கொண்டிருந்து பின் இங்கு வந்து சேர்ந்தவர்கள் அவனுக்கு துணை வந்துவிடுவார்கள். அப்படியிருந்தவன் வழுதவரை நகர்ந்துவிட்டானா? அதனால் தான் கடைவீதியைக் கண்டுகொள்ள முடிந்திருக்கிறதா? எப்போதுமே வழி மாறாத விசுவாசமான வாடிக்கையாளனாயிற்றே அவன். அடைபட்டிருந்ததால் வேறு பக்கம் தேடி வர நேர்ந்தது என்றும் சொல்ல இயலாது. கூட்டம் நிறைய இருந்திருக்கலாமோ? அப்படியானாலும் அவன் முறை வருவதற்கு இரவுகளும் பகல்களும் கழிய வேண்டியிருந்தாலும் காத்துக் கொண்டே இருந்திருப்பான். சந்தேகமில்லை. கூட்டம் நிறைய இருந்தால் அதில் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று மனம் நம்பத்தானே செய்யும். நாம் ஏமாந்து விடுவோம் என்ற தாழ்வில் அலைபுறும் மனம் மற்றவர்கள் புத்திசாலிகள் என்று ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறது. கூட்டம் புத்திசாலித்தனமானது. மொய்ப்பது போல எப்போதுமே கூட்டம் நிறைந்த கடைதான் அது. ஒருவேளை திடீரென்று கூட்டம் முற்றிலுமாக குறைந்துவிட்டிருக்கலாமோ? கூட்டம் குறைந்தால் கடையின் விசேஷம் குறைந்துவிட்டிருக்கலாமோ? கூட்டம் குறைந்தால் கடையின் விசேஷம் குறைந்துவிட்டதாகத்தானே பொருள். அங்கே பழம்பொருள்கள் குறைந்து போயிருக்கலாம். கெட்ட நாற்றத்தின் மீது வாசனை திரவியங்களைத் தெளித்து வருபவர்கள் தலையில் கட்ட முயலலாம். அப்படித்தானாயிற்றோ? எப்படியோ ஓர் அமாவாசை இருள் நாளில் இந்தக் கடைத்தெருவைக் கண்டு கொண்டான். தெருவின் அழகைக் காண அவன் காலை வரையிலும் காத்திருக்க வேண்டியிருந்தது. குப்பைகளும் சாக்கடைக் கால்வாய்களும் நிறைந்த நாம் அன்றாடம் காணும் வழக்கமான தெரு போன்றதேதான் இதுவும். ஆயினும் அமைதியின் அழுத்தம் கவிழ்ந்து கடைத்தெருவுக்கான ஆரவாரம் அற்றிருக்கிறது. எப்போதேனும் மனிதர் நடமாட்டம். அவர்களும் எதிர் வருபவனை அசட்டை செய்யும் தோற்றத்துடன் சூன்யத்தில் வெறித்தபடி போகவும் வரவும். யாரிடமும் விசாரிக்கத் தோன்றாமல் பழக்கமற்ற தெருவுக்குள் புகுந்துவிட்ட நாயெனக் குறுகி வாலிடுக்கி நகர்கிறான் அவன். இப்போது அவனுக்கு தேவையான பொருள் எதுவென்பதும் தெரியவில்லை. அது எந்தக் கடையில் கிடைக்கும் என்பதும் தெரியவில்லை. தெருவின் வெற்று அதிசயங்களைக் கண்டு பிரமித்தபடி கால் நடத்தும் வழியே போகிறான். எந்தக் கடையின் வாயிலிலும் நிற்கப் பிடிக்காத கூச்சம் விரட்டுகிறது. கடை என்றே அறிய இயலாதபடி கதவுகளும் ஜன்னல்களும் அடைக்கப்பட்ட நகரத்து வீட்டைப் போல ஒன்று. அது கடைதான் என்பது முதல் பார்வைக்குத் தெரியாது. உற்றுப் பார்த்தால் மேல் முகட்டில் மங்கலாக எழுதப்பட்டிருந்த எழுத்துகள் சொல்கின்றன. விரல் மடித்து தட்டினால் திறந்து கேட்கும் பொருளை வழங்கிவிட்டு திரும்பவும் மூடிக்கொள்வதாக இருக்க வேண்டும். வெகுநேரம் வரை அவ்விடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். ஒருவரும் வரவில்லை. வாடிக்கையாளர் யாரும் வருகிறார்களா என்று உள்ளே இருப்பவர்களேனும் திறந்து பார்க்கக்கூடாதோ? ஒருவேளை குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் மட்டும் திறந்து மூடும் கடையோ இது? நேரம் அறிவிக்கும் பலகை கூட இல்லை. காத்திருப்பு ஒருபோதும் அவனுக்கு இத்தகைய சோர்வை கொடுத்ததில்லை. அடுத்தடுத்த கடைகளையும் கவனிக்கும் பொறுமை இன்றி நகர்கிறான். நிலத்திலிருந்து கடல்களுக்கும் கடல்களிலிருந்து நிலத்திற்கும் கொண்டு சேர்க்கும் நெடிய இவ்வீதியில் ஒரு சில கடைகளைத் தவிர்ப்பதால் என்ன நேர்ந்துவிடும்? எந்தக் கடைக்கும் நிரந்தர வாடிக்கையாளனாக இருப்பது இயலாது என்னும்போது
தவிர்த்த கடைகள் திரும்பவும் இதே வீதியின் முக்கிய முனைகளில் இன்னும் விஸ்தாரமாக திறக்கப்பட்டிருக்கலாம். இறுதிக்கும் இறுதியான கடையொன்றை அவன் எப்போதேனும் அடைய இயலுமா? இதோ கதவுகளும் ஜன்னல்களும் கூட அற்று மூடுண்ட உயர்ந்த சுவர்களால் ஆன கடை. ஆனால் இதற்கு வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள். சுவரைத் தொட்டதும் மறைந்து விடுகிறார்கள். உள்ளே செல்லச் சுவரில் மாய வழிகள் இருக்கலாம். மந்திரங்கள் உச்சரித்ததும் திறந்து கொள்ளலாம். யாரிடம் மந்திரம் அறிவது? போனவர்கள் திரும்பவே இல்லை. புதிதாக வெளிவருபவர்களின் வெளுத்து முகமும் களைப்பு மண்டிய சாயல்களும் பயத்தையே கிளப்புகின்றன. அவர்களை அணுகும் மனமற்று நிராசையின் சுவடுகளை எடுத்து வைக்கிறான். கதவு போன்ற சின்ன மாடக்குழி ஒன்றில் மண்விளக்கின் மெலிந்த வெளிச்சம் பரவ ஒரு கடை. கோயிலின் கருவறையை நினைவுபடுத்துகிறது. அதற்கேற்றாற்போல கற்பூர மணம் கமழ்ந்து தெருவை அடைக்கிறது. மணம் அழைப்பின் பரிபாஷையாக இருக்கலாம். உள்ளிழுக்கிறது. நின்று நேர்க்குத்தாக எரியும் சுடரொளியில் மனித முகங்கள் எதையுமே காணோம். எல்லாம் இருள்வெளியில் கரைந்துவிட்டிருக்க வேண்டும். அனைத்தையும் விழுங்கிக் கொண்டுதான் பிரகாசிக்கிறதோ? அதற்கு எருவானால் எதையேனும் பெறலாமோ? பின் வெளியேற அனுமதி கிடைக்குமா? அவனைச் சுற்றிலும் சந்தேகத்தின் பொறிகள் சிதற அயற்சியுடன் நடை கூடுகிறது. சோகை படிந்த ஆட்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டு மந்தகாசத்துடன் நெளிந்த வீதி திடீர் ஆரவாரம் பெறுகிறது. கணுசும் வண்ண விளக்குகளில் கால் பாவுகிறது. இங்கு எல்லாம் திறந்தே கிடக்கின்றன. வியாபாரத்திற்கு ஆட்கள் நிறைந்திருக்கிறார்கள். எல்லா கடைகளுக்கும் பெயர் பலகைகள். வெளியேயும் தொங்கும் பொருட்கள். விளக்குகள் நிறக்கூச்சலால் வருந்தி வருந்தி அழைக்கின்றன. சிறு பையன்கள் வீதியின் மையத்துக்கே வந்து கையை பிடித்து இழுக்கிறார்கள். பெருத்த குண்டர்கள் வேடமிட்டு வாயிலில் நின்றபடி வேடிக்கை காட்டி ஈர்க்கிறார்கள். விளம்பர பலகைகள் அம்மணமாய் அலசுகின்றன. மார்க்கச்சையை கழற்றும் பாணியில் நடிகைகள் கூப்பிடுகிறார்கள். இங்கே வாங்குவதற்கு என்ன இருக்க முடியும்? இது தனக்கான பகுதியல்ல என்று தோன்றுகிறது. ஆபாச இரைச்சலில் தனக்கான பொருள் கிடைக்காது என்ற மமதை மிக்க தெளிவு அவனுக்கு எப்போதோ வந்திருந்தது. இந்த பகுதியை கடந்துவிட வேண்டும் என்று மனம் அலறியது. வீதியை அறியும் முன்பே இத்தகைய கடைகளின் ஓலங்கள் அவன் வீடு வரைக்கும் வந்திருக்கின்றன. இவற்றின் ஜாலங்களை அறிவான். தெருவுக்கே இது களங்கம். ஆனால் இதை கடப்பது அவ்வளவு சுலபமானதல்ல. அழைக்கும் ஜாடைகளை கடந்து ஓடுவது யாருக்கும் எளிதல்ல. பொறுமையாக சமாளிக்கும் திறனுமில்லை. அவனுக்கு வேண்டியதொன்றும் இங்கே இல்லை. பணத்தை அள்ளி இறைத்தால் கிடைக்கும் பொருட்கள் இங்கே வீணில் அள்ளி வீசி வரையமாக்க அவன் அத்தனை பணக்காரனுமல்ல. எங்கும் திருடி சேர்க்க முடிந்தவனுமல்ல. அவன் வைத்திருப்பது அற்பக்காசிகள். இந்த இடத்தை பொறுத்த மட்டில் அவற்றைப் பெற அவன் இழந்தவை அநேகம். ரணமேறிய காசுகளை ஊதாரியாய் தூக்கி எறிந்துவிட்டு வெறுங்கையை வீசிக்கொண்டு எங்கே போக? பெறுவதற்கு எப்படி எல்லாம் சிரமப்பட்டானோ அதைவிட சிரமப்பட்டே செலவழிக்க வேண்டும். செலவு செய்வது சுலபமல்ல. அவரிடம் பணமே இல்லை என்பதைப் போல பரிதாப முகத்தை வைத்துக்கொண்டு அவசரம் காட்டாமல் மெல்லக் கடக்கிறான். மீண்டும் பேரமைதி. அவன் பையில் இருந்த சில்லறைகளின் சலசலப்பொலி. அவற்றை எண்ணி வைக்கவில்லை. ஆகவே சரிபார்க்க வேண்டியதில்லை. அந்த ஆரவாரக் கூச்சலில் சில காசுகள் உதிர்ந்தும் போயிருக்கலாம். அவற்றைப் பற்றி என்ன? இப்போதோ அவனுக்குள் வேறொரு பயம். இனிவரும் கடைகளில் எதுவேனும் வாங்க அவன் சில்லறைகள் போதுமான தாயிருக்குமா? வெற்றுச் சலசலப்பு இவற்றிற்கு பிடிக்காதோ என்னவோ? பையை அழுந்த பற்றிக் கொண்டு வியர்த்துப் போன ஆசுவாசத்தோடு அடி எடுத்து வைக்கிறான். இந்த கடைகளுக்கு வியாபார நெளிவு சுழிவுகள் தெரியவில்லையா? வியாபாரம் தங்கள் நோக்கமல்ல என்ற பாவனையா? முகப்புகளோ கடைகளுக்கானதல்ல. ஒரு காலத்தில் ஆனந்த ஒளி உமிழும் வீடுகளாக இவை இருந்திருக்கலாம். இப்போதும் இவை வீடுகளாகவே இருக்கும் பட்சத்தில் சில்லறைகளை உதறிவிட்டு ஏதேனும் ஒரு வாசலைத் தட்டிக் கையேந்தலாம்.
வீடுகளிடம் பிச்சை ஏற்பதில் இகழ்ச்சியில்லை. உள்நாற்றம் கசிய கசிய இவை வியாபாரத்திற்கு திறக்கப்பட்டிருக்கக்கூடும். மவுசற்ற இவற்றில் எந்தக் கடைக்குள் அவன் புக வேண்டும்? இப்படியே போய்க்கொண்டே இருந்தால் பழைய மூலைக் கடையையே மீண்டும் சேர்வானோ? நடையில் வீதி சுருங்குமா? ஒன்றும் விளங்கவில்லை. சில்லறைப் பையைப் பற்றிக் கொண்டு உரக்கக் கூவுகிறான். எனக்கான பொருள் உள்ள கடைக்காரரே! குரல் மோதிச் சிரிக்கிறது. எங்கும் மிளனம். மிளனமே அவற்றின் அழைப்போ? ஆனால் மிளனத்தை உடைத்துவிடும் வெறியோடு மீண்டும் குரலெடுத்துக் கூவுகிறான். எனக்கான பொருள் உள்ள கடைக்காரரே! உங்கள் வாடிக்கையாளன் வந்திருக்கிறான். திறவுங்கள். இப்போது எல்லா பக்கமிருந்தும் ஒரே குரல். உனக்கான பொருள் எது? அவனின் கூவல் அறியேன் ஐயா. மீண்டும் பிளக்கவியலா மிளனம். சதங்கை, ஏப்ரல் ஜூன் 1996. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.